ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு ராஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஊஃப் மேன் இந்த படத்தோட வந்துட்டு ஒரு 1 minute and 70 seconds ஒரு கிளிப் விட்டுருக்காங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெயிலுக்கு நம்ம வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ட்ரெயிலர் அண்ட் செகண்ட் ட்ரெயிலுக்கும் அது மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்க, இன்னும் ஸ்டில் இருக்கு, அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் இந்த ஊஃப் மேன் வந்துட்டு இந்த மாதம் தான் வெளியாக போகுது. ஐ திங்க் January 17 நினைக்கிறேங்க. இந்த மாதம் தான் வெளியாக போகுது, January 2025. ஸோ இந்த படத்துக்கு யாரெல்லாம் வருமாதிங்க ட்ரெய்லர் பார்த்தோன்னு நினைச்சு இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தே ஆகணும்டா. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஊஃப் மேன் மாறுறான் அப்படி அதுதான் இருக்கும். பட் குடும்பத்துக்குள்ள ஒரு அந்த ஊஃப் மேன் வந்துட்டு ஒரு வைரஸ் தான். ஒரு வைரஸ் அவங்க அப்பாவுக்கு பரவி அந்த கடிச்சனால ஒன்றுன்னு ஒரு ஜொம்பி வைரஸ் மாதிரிலாம் அந்த மாதிரி தான். அந்த ஜொம்பி வந்துட்டு அவங்க அப்பாவை கடிச்சு அவங்க அப்பா மாறினா என்ன பண்றது? ஜொம்பி மாறின இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ இந்தியன்ஸா இருந்தீங்கன்னா வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு ஜெயம் ரவி நடிச்ச மிருதன் பார்த்துருப்பீங்க. இப்போ மிருதன் படத்துல வந்துட்டு தெரிஞ்சவங்களே வந்து மாறும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சுட்டுதான் ஆகும். மனசங்களாம் வந்து சுட்டுதான் ஆகும், சரிங்களா? அப்போ பாவம் பார்த்தா கூட அவங்களுக்கு அந்த கான்சியஸே இருக்காது. அவங்க மாறிட்டாங்க, ஜொம்பியா மாறிட்டாங்க, ஊஃப் மேனா மாறிட்டாங்க, அவங்களுக்கு கான்சியஸே இருக்காது. இந்த படத்துல எப்படி அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாங்க, அவ்வளவுதாங்க. ஒரு 1.5 மணி நேரம் படம் இருக்குமா, 1 மணி நேரம் 40 நிமிஷம். ஸோ அதுக்குள்ள என்னென்ன காமிக்க முடியும், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியும், அதுதான் ஸ்டாரியா இருக்கும். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் எப்படி இருக்குன்னு வந்துட்டு வாங்க பார்த்தோம். லெட்ஸ் வாட்ச். ஓகே, எஸ், வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. சரியா தெரியல, பிரைட்னஸ் வச்சுப்போம். ஃபாதர் கேரக்டரா இல்லை தானே? ஆமா, அவங்க ஃபாதர் கேரக்டர் தான். சவுண்ட் எஃபெக்ட் வேற லெவலில் இருக்குங்க. ஓகே, இந்த ஊஃப் மேன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். ஸோ பெருசாக அதாவது சிஜி ஒர்க் நிறைய இருக்கு. பட் கம்பேர்ட் டு த ஓல்ட் வெர்ஷன் ஊஃப் மேன் படம் பார்க்குறப்போ அந்த ஃபர்தர்லாம் வர்ற மாதிரி இருக்கும். பக்கா ஊஃப் மேன் தெரியுமா, ட்ரெஸ்லாம் இல்லாமல் பக்கா ஊஃப் மேன். இந்த ஃபர்தர்லாம் முடியெல்லாம் வந்து பல்லுலாம் ஒன்றுனா கண்ணுலேருந்து காது நெகோலேருந்து காட்டுவாங்க. இது வந்துட்டு இது பாதியோடு தான் காட்டின மாதிரி இருந்துச்சு. லைக் வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபிஷ்டா ஒரு ஊஃப் மேன் கிடையாது. பட் அந்த சிஜி ஒர்க் நல்லா இருந்துச்சு. அந்த நைட்ல எடுத்தனால எனக்கு தெரிஞ்சு முக்காவது சிஜி ஒர்க்லாம் நைட்ல எடுத்தா சரியா தெரியாது. பரவாயில்ல, கன்வே பண்ணா சொல்லிட்டு நைட்ல வச்சிருக்காங்க போல. ஸோ அந்த நைட் ஷேட் வச்சிருக்காங்க. ஸோ நைட்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த அளவுக்கு இல்லை. அந்த ஒர்க்கை கண்டிப்பாக பாராட்டி ஆனாங்க. ஸோ அந்த சிஜி ஒர்க்லாம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க்லாம் பாராட்டி ஆகணும். ஸோ எப்படி ஸ்க்ரீனில் வரப்போதே, ஸோ பிள்ளைங்களாம் கூப்பிட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட் சில பேர் என்ஜாய் பண்ணுவாங்க, சில பேர் எனக்கு சரிமா தெரியல. என்ஜாய் பண்ணுற பிள்ளைங்களாம் இந்த மாதிரி கண்டிப்பாக கூப்பிட்டு போவாங்க, சரிங்களா? பிகாஸ் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், சரிங்களா? ஒரு அனுபவம் தான், சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ தாராளமாக யாருக்கு பிடிச்சது கிட்ஸை நீங்கள் கூப்பிட்டு போங்க. ஸோ பயப்படாதவங்களா இருந்தேன், சரிங்களா? ஸோ அதாவது கண்டிப்பாக பாருங்க, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் போது. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ யா, see you next video. Until then, signing off. I'm Naveen. Take care. Bye.